இப்ப நாங்க வந்து ஒகாட்சி கேனியன் ரீச் ஆயிட்டோம். இங்க வந்து கார் வெளியில தான் நாங்க வந்து பார்க் பண்ணிக்கிட்டோம். பார்க்கிங்க்குலாம் எந்த சார்ஜஸும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த விசிட்டர் சென்டர் போய் தான் வந்து நாங்க டிக்கெட் எடுத்திருந்தோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு அடல்ட்டுக்கு வந்து 20 லாரி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸுக்கு வந்து 5.50 லாரி வந்து சார்ஜ் பண்ணாங்க. எங்களுக்கு மொத்தமா 51 லாரி ஆச்சு. இப்ப நம்ம போய் சுத்தி பார்க்குற இடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மினியேச்சர் மாதிரி இந்த விசிட்டர் சென்டர்ல வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்தோட அழகான ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தும் நெறையா அங்க வந்து வச்சிருந்தாங்க. அந்த இடத்தோட மேப்புமே வந்து அங்க டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. இங்கேயே வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து பார்த்துக்கலாம். எப்படி இருக்கும் நம்ம போற இடம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு டைம் இல்ல. அதனால நாங்க வந்து கடகடன்னு கிளம்பிட்டோம். அங்க எதுவும் பெருசா நின்னு நாங்க பார்க்கல. நாங்க விசிட்டர் சென்டர்ல டிக்கெட் எடுக்கும்போதே சொல்லியிருந்தாங்க. இங்க விசிட்டர் சென்டர்லேருந்து அட்வென்ச்சர் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுற இடம் வரைக்கும் ஒரு 2லேருந்து 2 1/2 கிலோமீட்டர் நீங்க வந்து வாக் பண்ணி போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லனாலும் நம்ம டிக்கெட் எடுத்துட்டு விசிட்டர் சென்டர் வெளியில வந்ததுக்கப்புறம், அங்கேயே வந்து ஒரு ஜீப் கூட இருக்கு. நீங்க அதுல போறதுனாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து தனி சார்ஜஸ். நீங்க அவங்க கிட்ட ரேட் கேட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க வந்து டிக்கெட் எடுத்துட்டு வெளியில வந்ததுக்கப்புறம்